தமிழக பாமர மக்களே, படிப்பாளிகளே, ஞாபக மறதியுள்ள மூடர்களே, நோட்டுக்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஓட்டை விற்கும் அடிமுட்டாள் மக்களே, எதிர்கால சந்ததிகளை அடகு வைத்து பிழைப்பு நடத்தும் சீர்மிகு பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் கனத்த மனதுடன் வணக்கத்தை தெரிந்து கொள்வது உங்கள் ஆலந்தூர் மணி. ஒரு காலத்தில் பல ஊர்களுக்கு ஒரு கள்ளுக்கடை இருக்கும். குடிப்பவர்கள் தெரியாமல் குடித்துவிட்டு தலையில் துண்டை போட்டு மூடிக்கொண்டு வருவார்கள். அதுவும் கள்ளு என்பது உடல் ஆரோக்கியமானது. அதை குடித்துவிட்டு இறந்ததாக சரித்திரமில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஊருக்கு ஒரு ரேஷன் கடை, ஆனால் தெருவுக்கு ஒரு டாஸ்மாக் கடை, அதுவும் கலப்படம். அரசு நடத்தும் கடையில் கலப்பட சாராயம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் படிப்படியாக டாஸ்மாக் ஒழிப்போம் என்பார்கள். அதற்கு பல கோஷங்களை போடுவார்கள். ஊருக்கு ஊர் மேடை போட்டு வாய்க்கழியை பேசுவார்கள். ஆனால் சென்ற ஆண்டு தீபாவளி விற்பனை 486 கோடி. இந்த தீபாவளி விற்பனை 780 கோடி. இதுதான் படிப்படியாக டாஸ்மார்க்கை குறைக்கும் அவலம். தன் சுய லாபத்துக்காக ஆட்சிக்கு வரும் அரசியல்வாதிகள் பினாமி பெயரில் சாராய ஆலைகளை வைத்துக்கொண்டு டாஸ்மார்க்கு சப்ளை செய்து வருகின்றனர். 18 ரூபாய்க்கு தயாராகும் சரக்கு 100 முதல் 120 ரூபாய் வரை விற்பனைக்கு வருகிறது. எத்தனை மடங்கு லாபம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். பிறகு எப்படி இவர்கள் டாஸ்மார்க்கை மூட நினைப்பார்கள்? இவர்கள் குடும்பம் பல 100 ஆண்டுகள் இவர்கள் சந்ததிகள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அப்பாவி மக்களை உயிருடன் கொள்ள டாஸ்மாகை நடத்தி வருகிறார்கள். பாமர மக்கள் உயிருடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பள்ளி பிள்ளைகளும் மகளிர் போன்றவர்களும் டாஸ்மார்க்கில் சாராயத்தை குடித்து சீரழிந்து வருகிறார்கள். இதனால் எத்தனை சாவு என்று சொல்ல எந்த அரசுக்கும் திராணி உண்டா? ஓட்டப்பந்தயத்தில் முதலில் வருவது போலவும் ஒலிம்பிக் விளையாட்டில் முன்னால் வருவது போலவும் இந்த தீபாவளி டாஸ்மாக் வசூல் வேட்டை 180 கோடி என்று மார்த்தட்டிக் கொள்கிறார்கள். இதற்கு விளம்பரம் வேறு. எதற்கு இத்தனை தாறுமாறு? இதில் எத்தனை தாறுமாறுகள் தாலி அறுகிறது தினம் என்று கூற முடியுமா? தெருநாய்கள், பன்றிகள் விழுந்து கிடக்கும் சாக்கடைகளில் நமது குடிப்பிரியர்களும் விழுந்து கிடக்கும் அவலம் தமிழகத்தில் தான் பார்க்க முடிகிறது. மாண்பு அமைச்சர்கள் கூறுவது குடிகாரர்கள் என்று யாரையும் சொல்லக்கூடாது, அவர்கள் மது பிரியர்கள் என்று அழைக்க வேண்டும் என்று பட்டம் வேறு. தமிழக மக்களே, எங்கே போய்கொண்டிருக்கிறது தமிழகம்? சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீரழிக்க இது போன்ற சாக்கடையில் விழுந்து பன்றிகளுடன் விளையாட டாஸ்மார்க்கை தேர்ந்தெடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சீரழித்து கொள்ள வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண வேண்டுமென்றால் டாஸ்மாக் பக்கம் போகாதீர்கள். அரசு உங்களுக்கு 100 ரூபாய் இலவசத்தை கொடுத்து பல 1000 ரூபாய் டாஸ்மாக் மூலம் வசூலித்துக் கொண்டிருக்கிறது என்பதை யாருமே சிந்திப்பதில்லை. இலவசம் வேண்டாம். உங்களுக்கு வேண்டியது சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், சிறந்த ஒரு வாழ்க்கை, சுகாதாரமான வாழ்க்கை. இவைகளை எந்த அரசும் கொடுக்க தயாராக இல்லை. எனவே பொதுஜனங்களே, மெத்தப்படுத்த மேதாவிகளே, தமிழக மக்களே, மிகவும் வருத்தத்துடன் கூறிக்கொள்கிறேன். தயவு செய்து டாஸ்மாகில் சென்று பல 1000 கோடிகளை கொட்டி கொடுத்து அரசியல் விற்பனர்கள், அரசியல் சாக்கடைகளை மேலும் மேலும் பணக்காரர்கள் ஆக்க வேண்டாம். தயவுசெய்து டாஸ்மாக் பக்கம் போவதை படிப்படையாக குறைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். தமிழகத்தை சீர்மிகு தமிழகமாக, சிறந்த சமூகமாக, எடுத்துக்காட்டான தமிழகமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் முயற்சித்தால் கண்டிப்பாக உலக அளவில், இந்திய அளவில் நமது தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கும். தயவு செய்து டாஸ்மாக் போவதை படிப்படியாக குறைத்துக் கொள்கிறேன் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் நலன் விரும்பி ஆலந்தூர் மணி. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். சமூக அக்கறையுள்ள நல்ல மனிதர்கள் இந்த கருத்தை ஆழமாக சிந்தித்து சமூக நீதியை காப்பாற்ற இந்த காணொளியை
குறைந்தபட்சம் ஒவ்வொருவரும் 100 பேருக்காவது அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.